ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ், என் கூட அருண். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக் சீசன் லெவலில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டெபியூட் ஆகி பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த பிளேயர்ஸ்லாம் யாரு, ஐ மீன் கலக்கன பிளேயர்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம். இதற்கு முன்னாடியே வந்து ஆடி இருக்காங்க, அதெல்லாம் வேற. சீசன் 10ல இருந்து யங்ஸ்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் சீசன் 11ல வந்து எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி வெறியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ரொம்ப டாப்ல இருக்கிற பிளேயர்ஸை பத்திலாம் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேசலாம்? கண்டிப்பா தேவாங்க பத்தி தான் பேசணும். பச்சை கலர் சட்டை போடும் போது நினைச்சோம். இதை நான் எதிர்பார்க்கல. என்ன கவுண்டரை இங்க இந்த கொடுத்து தூக்கிட்டு வந்திருக்காரு. தேவாங்க பொறுத்த வரைக்கும் நேரம் பேசுறேன். தமிழ் தலைவாசன் பிளேயர் சொல்லணும். நிதேஷ்குமார சொல்லலாங்க. தேவாங்க பத்தி சொல்லு ஃபர்ஸ்ட். தேவாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை இன்னும் பயங்கரமா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்ல. முக்கியமா வந்து ஆனா ஒரு சின்ன கிரெடிட்ஸ் நான் சொல்லிக்க விரும்புறேன். தேவாங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் நினைக்காதீங்க. அந்த மனுஷன் ஆல்ரெடி டீம்ல பட்னால இருந்திருக்காரு, ஜெய்ப்பூர்ல இருந்திருக்காரு. ஆனா இந்த தடவை தான் வந்து பயங்கரமா கலக்கி இருக்காரு. அதுவும் வாய்ப்புகள் இந்த இதுக்கு அடுத்து வந்து ஒரு மறுபடியும் பர்தீப் நர்வால் மாதிரி தூக்கி போட்டுறாம அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாட்னாக்கு. அவ்வளவுதான். இல்ல பொறுத்த வரைக்கும் பாட்னா வந்து பர்தீப்பை தூக்கி போடல. பர்தீப்புக்கு வந்து தன்னோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியே வந்திருப்பாரு. இது எல்லா பேருமே பண்ண கூடாதுல்ல. எப்படி விட முடியும்? ரீடைன் பண்ண முடியாது அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து. இது நீங்க ஐபிஎல் மாதிரியே அமௌண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க ரீடைன் பண்றதுக்கு. அவங்க ஆக்ஷன்ல எவ்வளவு எடுத்தாங்களோ அவ்வளவு கொடுத்து ரீடைன் பண்ண முடியும். சோ பர்தீப், பவன், முகமது ரசலாம் டீம் வருஷத்துக்கு வருஷம் மாறிட்டே இருப்பாரு. ரீசன் கேட்டா நான் என்னோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரு. வருஷம் 2 கோடி சம்பாதிச்சிட்டு இருக்காரு. சோ அவர் ரீடைன் பண்ணணும்னு தான் டீம் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர். பட் அவர் வெளியே வரணும்னு நினைக்கிறார். அவ்வளவுதான். ஆனா தேவாங்க விஷயத்துக்குள்ள வந்தா அப்படின்னா தேவாங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரைமரி சாய்ஸா இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட்னாவோட இப்ப வரைக்குமே பட்னாவோட மேட்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் அண்ட் ப்ரொஃபைல் எல்லாத்துலயுமே சுதாகர் தான் முதன்மையா இருப்பாரு. ஏன்னா சுதாகர் தான் அவங்க டீமோட ஸ்டார் பிளேயரா இருந்தாரு. சீசன் 10 பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்போது ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே புது பிளேயர்ஸ். ஜான் கோன்லி மட்டும் தான் உள்ள, சுபம் செண்டே இவங்கலாம் உள்ள இருந்தாங்க. எடுத்தப்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, பழைய பிளேயர் உள்ள வராங்களேடா. ஸ்டார் பிளேயர்ஸ் பார்க்கும்போது சுதாகர் தான் அங்க ஸ்டாரா இருந்தாரு. பட் பிராக்டிஸ் அப்போ சுதாகரை விட தேவங்கோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்திருக்கு. அதனால பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சாங்க, ஆட வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தேவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தாரு. எப்ப தமிழ் தலைவாசன் ஒரு டீம் வந்துச்சோ அடிச்சாரு ஒரு அடி, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா மேலதான் போய் நின்னாரு. இப்ப வரைக்கும் தமிழ் தலைவாசுக்கு எதிராக அவர் எடுத்த பாயிண்ட் தான் ஒரு ரைடர் அதிகமா பிகேஎல் சீசன் லெவல்ல எடுத்த பாயிண்ட் ஒரு மேட்ச்ல. அது அப்படி சொல்லிருங்க. என்னது பாயிண்ட் எவ்வளவு? 25. பாத்துங்க, 25 பாயிண்ட் அதிகபட்சமா எடுத்துருக்காரு. ஓகே, தேவாங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்காரு. 280 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஐ திங்க் ரீச் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னும் பிளே ஆஃப்லாம் இருக்க வரைக்கும் கண்டிப்பா 300 கிராஸ் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த 300க்கு மேல போய் ஏரியர்ஸ் வந்து அவார்ட் வாங்கி. 2 வருஷம் இருக்குமா? இருக்கும். சோ இந்த மாதிரி பட்னாவுக்கு புதுசு கிடையாது இந்த மாதிரி ரைடர் உள்ள வருது. சோ தேவாங்க ஒரு பெரிய கங்கராட்ஸ் சொல்லி ஆகணும். அது இல்லாம சொல்லுங்க. அதே டீம்ல அவரோட பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தி சொல்லிட்டோம்னா நம்ம அடுத்து வேற டீமுக்கு போலாம். அயன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காரு. பேரு மட்டுமா அயனு? நான் பிளேயர். அயனோட சூர்யா மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸும் கொடுப்பாரு. எல்லாம் பறந்து விரட்டி அயனோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. ஒரு பக்கம் தேவாங்க அட்டாக் பண்ணா இன்னொரு பக்கம் அயன் அட்டாக் பண்ணுவாரு. இந்த 2 பேரும் இல்லனா சந்தீப் குமார் உள்ள கூட்டி விட்டுருவாங்க. 3 பேருமே இல்லனா சுதாகர் எம் உள்ள கூட்டி விட்டுருவாங்க. சோ அந்த டீம்ல ரைடிங் வேற லெவல்ல இருக்கு. ஸ்டார் பிளேயர்னு ஒருத்தர வச்சு 4வது பிளேயரா யூஸ் பண்றீங்களாடா? ஆமா, அது சுதாகருக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் அவர் யூஸ் பண்ணிக்கலையோன்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் அப்போ மேபி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா உள்ள வந்திருப்பாரு. தெரியல, அடுத்த சீசன் கண்டிப்பா வேற ஒரு டீமுக்கு போய் கலக்க போறாரு சுதாகர் எம். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சோ இந்த அயனை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான சப்போர்ட்டிவ் ரைடரா இருந்தாரு தேவங்க்கு. அது இல்லாம இப்போ ரீசெண்டா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. தேவங்க விட ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அயன். சோ ஓவராலா இந்த 2 டியோ வந்து பட்னா வந்து மேல தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அடுத்து யாரு? நிதேஷ்குமார் தாராளமா சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷத்தோட தமிழ் தலைவாஸ்க்கு ஃபைண்ட் ஆஃப் தி இயரா இருக்கும். சாரி, ஃபைண்ட் ஆஃப் தி பர்சனா இருப்பாரு அப்படின்றது எனக்கு நம்புறேன். இதுவும் நான் சொல்லிக்க விரும்புறேன். நிதேஷ்குமார் வந்து முன்னாடி சீசன்லயே டீம்ல தான் இருந்தாரு. சோ டீம்ல பேக்கப் பிளேயரா வச்சிருந்தாங்க. பெருசா கவனிக்கல. ஆமா, இப்போ வந்து சாகர் வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு சான்ஸ் அவருக்கு கிடைச்சது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். நிதேஷ்குமார் வந்து ரொம்ப பெருசா பாராட்டப்படாத ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் தான், அதான் அவரோட பிளேஸ். ஆனா நீங்க அவரை லெஃப்ட் இன்ல பிளே பண்ண வைக்கலாம், ரைட் இன்ல பிளே பண்ண வைக்கலாம், கவரா ஆட வைக்கலாம். ரைட் கவர்ல ஆடினாலும் சரி, ரைட் கார்னர்ல ஆடினாலும் சரி, அவரால் பாயிண்ட் எடுக்க முடியும். அதாவது வந்து சாயிலோட இடத்துல தான் ஆடிட்டு இருக்காரு. லெஃப்ட் கார்னர்ல தான் ஆடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து மல்டி பொசிஷன்ல, அதாவது எல்லா டிஃபென்சிவ் பொசிஷன்லயுமே ஒரு டிஃபெண்டரால ஆட முடியும் அப்படின்னா அது எப்ப ஆடுவாங்கன்னா மஞ்சித் சில்லர், ஜீவான மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிஃபெண்டர்ஸ் தான் அந்த மாதிரி எல்லா பொசிஷன்லயும் ஆட முடியும். ஆனா இந்த ஒரு யங்ஸ்டர் வந்து நிதேஷ்குமார் வந்து எல்லா பொசிஷன்லயும் ஆடக்கூடிய தகுதி உடைய ஒரு டிஃபெண்டர். அப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த ஆள் வந்து மல்டி டேலண்டடா இருக்காது, கண்டிப்பா அவருக்கு வந்து பெரிய வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி வந்தாரு, இப்ப வரைக்கும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. வழக்கமா தமிழ் தலைவாசல இருந்து சாகிலா இல்ல சாகரா யாரு ஆரஞ்சு பேண்ட் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி போயிட்டே இருக்கும். பட் இந்த டைம் வந்து அந்த போட்டியில இருந்தது வந்து நிதேஷ்குமார் தான். முக்கியமா வந்து நிறைய மேட்சஸ் வந்து தமிழ் தலைவாசோட
ரைடிங் செஷன் கவுந்தாலும் டிஃபெண்டிங் செஷன் வந்து பயங்கரமா தூக்கி நிறுத்திட்டு போயிட்டு இருக்காரு. அமீர் ஹுசைன் பஸ்டாமி வந்து ஒரு சைடு அவசரமா டேக்கிள் போட்டு இது பண்ணாலும், இந்த சைடு வந்து ஆஷிஷ் அப்பப்போ வந்து ஒரு கேமியோ ரோல் கொடுத்துட்டு போனாலும் ஒன் மேன் ஆர்மி 2-3 மேட்சை காப்பாத்தி கொடுத்திருக்கிறது வந்து நிதிஷ்குமார் தான். 2-3 மேட்ச் தான் கிடையாது. தமிழ் தலைவாஸ் ஜெயிச்ச எல்லா மேட்ச்லயுமே நிதிஷ்குமாரோட கான்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்கும். ஒரு சில மேட்ச் தான் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். அதுவும் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எடுத்திருப்பாரு. அப்படி எடுத்தா நிதிஷ்குமார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆனா ஒரு நார்மல் டிஃபெண்டர்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் ஐ5 எடுக்கணும் எல்லா மேட்சுமே. அதிக ஐ5s இந்த சீசன் வச்சிருக்கிறது வந்து நிதிஷ்குமார் அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம். அண்ட் அது இல்லாம இதே டீம்ல இன்னொரு பிளேயர் இருக்காரு. அவர் யங்ஸ்டர்ஸ் லிஸ்ட்ல நீங்க சேர்த்தீங்களா கண்டிப்பா. மொயின் சஃபாகி. அதாவது இவர் எப்படி டிஃபென்ஸ்ல கலக்கிட்டு இருக்காரோ அந்த மாதிரி அவர் வந்து ரைடிங்ல கலக்கிட்டு இருக்காரு. மொயின் சஃபாகி ஒன் அண்ட் ஒன்லி மேன் சொல்லுங்க. அண்ட் தமிழ் தலைவாஸ்ல இருக்கிற ஒரே ஆல்ரவுண்டர் மொயின் சஃபாகி அப்படிங்கிறது வந்து நான் சீசன் ஸ்டார்டிங்ல சொன்னேன். மொயின் சஃபாகி ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருப்பேன். சோ மொயின் சஃபாகி உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ் தலைவாசுக்கு ஒரு ஒளிவட்டமே வந்தது. ஆமா, ஏன்னா அவங்க வந்து சச்சின் ஃபிளாப் ஆயிடுச்சு, நரேந்தர் இன்ஜுரி, அவரும் போயிட்டாரு. ஹிமான்சு வந்து அப்பப்பா வராரு, உள்ள போறாரு. இமான்சுமே வந்து இதுல இமான்சுமே யூஸ் பண்ண தவறிட்டாங்க அருண். அதாவது இமான்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் கொண்டு வந்திருப்பாங்க, வராரு போறாரு. அதுக்கப்புறம் அவர் உள்ளே சப்ஸ்டிட்யூட்ல கூட அவர் உள்ள வச்சிருக்க மாட்டாங்க. இமான்சு வந்து கடைசில தான் இப்ப கடைசி 2-3 மேட்ச் அந்த இடத்துல யார் இருந்தா? சந்திரரஞ்சித் இருந்தாரு. அதனால வந்து யூஸ் பண்ணி அந்த இடத்துல இமான்சு யூஸ் பண்ண முடியாம போச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு மொயின் சஃபாகி வந்து இந்த வருஷம் இமான்சு யூஸ் பண்ண முடியாததுக்கு ரீசன் வந்து மொயின் சஃபாகியோட ஐ மீன் இமான்சுவோட ரீப்ளேஸ்மென்ட் மொயின் சஃபாகியோட பேக்கப் தான் இமான்சு அப்படிதான் வச்சாங்க. பட் அந்த இடத்துல வந்து ஒரு மூணாவது ரைடரா சந்திரரஞ்சித் இருந்தார்ல, அந்த இடத்துனால இப்ப இவங்க 2 பேரும் உள்ள வந்ததுக்கு ரீசன் என்னன்னா உள்ள டீம்ல ஆளே கிடையாது. மொயின் சஃபாகி பத்தி பேசலாம். சரி ஓகே. மொயின் சஃபாகியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி நிதிஷ்குமாரும் அதே மாதிரி நம்ம மொயின் சஃபாகியுமே தான் தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு சைடு டிஃபென்ஸ்ல அவர் கலக்கினாலும் ரைடிங்ல வந்து இவர் கலக்கிட்டு இருந்திருக்காரு. ரெக்கார்டு பிகேஎல் சீசன் 11ல 100 ரைட் பாயிண்ட்ஸ்க்கு மேல எட்டுனா முதல் ஓவர்சீஸ் பிளேயர் வந்து மொயின் சஃபாகி தான். சோ இதுமே வந்து பர்టిక్యులரா அவரை சாரும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வந்து ஒரு சில நேரம் வந்து ஒரு ரைடிங் டீம் வழி நடத்தி அதுவுமே வந்து பக்கமா ஒரு பலமா பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய மேட்சஸ் வந்து கொஞ்சம் தூரமா இருந்தாலும் அந்த பாயிண்ட்ஸ் கம்மியானா அதுக்கு ஒரு கொஞ்சம் பாயிண்ட் கொடுப்பாங்கல்ல, அதையுமே வந்து நிறைய மேட்சஸ் எல்லாம் பண்ணி இருந்திருக்காரு. மொயின் சஃபாகி வந்து ஒரு ரைடரா மட்டும் இல்லாம டிஃபெண்டராவுமே தமிழ் தலைவாஸ்க்காக உருப்படியா இந்த சீசன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண 2 ரைடர் என்ன பொறுத்த வரைக்கும் இமான்சு அண்ட் மொயின் சஃபாகி. அதுல மொயின் சஃபாகி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சோ அவரோட நேமுமே இதுல ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாம யூமும்பால இருந்து ஒரு பிளேயர் நான் சொல்லணும், அஜித் சவான்னு சொல்லிட்டு அந்த யுவா கபடி சீரீஸ்ல வந்து வெறியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு உள்ள வந்திருந்தாரு யூமும்பாக்காக. சோ அவர் வந்து ஒரு பிரைமரி சாய்ஸா அந்த டீமுக்கு இருக்காரு. அதாவது சீசனுக்கு முன்னாடி வந்து நான் சதீஷ் கண்ணன் ஆட வைக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் கீழே கமெண்ட்ல வந்து எனக்கு அவ்வளவு வந்து பேர் சொல்லியிருந்தாங்க, இல்ல ப்ரோ அஜித் சவான் தான் ஆட வைப்பாங்க, அஜித் வந்து வேற லெவல் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆட வச்சாங்க. ஒரு காஸ்ட்லிங்கா அடிக்கவே பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு அஜித் சவானை பாக்குறப்போ இருந்திருக்கு. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் 174 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். 180 கிட்ட மேட்சஸ் இருக்கு. அஜித் சவான் வந்து கண்டிப்பா த ரியல் ஹீரோ ஃபார் யூ மும்பா அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கேப்டன்சி அண்ட் டிஃபென்ஸ்ல ஒரு டீம் பாத்துக்குச்சு அப்படின்னா ரைடிங்கை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அந்த டீம்ல வந்து மஞ்சித் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அமீர் முகமது ஜஃபர் தனியஸ் வந்து ஒரு டிஃபெண்டராவே மாறிட்டாரு. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் ரைடிங்ல கலக்கிட்டு இருந்தாப்ல. ஆனா இப்ப என்ன சுனில் இருக்கிறப்பயுமே வந்து எதுக்கு இத்தனை பேரு அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே ப்ரோ, அடுத்தது அப்படியே வந்து இங்க தெலுங்கு டைட்டன்ஸ் வந்தா இருப்பாங்கல்ல கண்டிப்பா ஒருத்தர். தெலுங்கு டைட்டன்ஸ்ல வந்து ஆஷிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருந்தாரு. பவன் ஷராவத்துக்கு இன்ஜுரி ஏற்பட்டு வெளியே போயிட்டாரு. ஒரு மாசமா உள்ள வரல. விஜய் மாலிக் மட்டும் தான் போராடிட்டு இருந்தாரு. பட் அவருக்கு அப்போ ரைடிங்ல வந்து சப்போர்ட் பண்ணது வந்து இந்த ஆஷிஷ் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஓவராலா த்ரூ அவுட் த சீசன் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. டூ ஆர் டை ரைடு அப்படின்னு வந்துருச்சுனாவே எத்து அவர்தான். ஏன்னா அவர் தவிர வேற ஆள் இல்ல ஆடுறதுக்கு. அண்ட் பிகேஎல் சீசன் லெவல்ல அதிகமான அந்த பாயிண்ட் எடுத்ததுல இவரோட பேருமே டாப்ல இருக்கு. சோ ஆஷிஷ் ஒன் ஆஃப் த யங்ஸ்டர் ஃப்ரம் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து இந்த சீசன் கலக்கிருக்காரு. இது இல்லாம ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபெண்டர், சஞ்சய் பங்கம் பண்ணிருக்காரு. அது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் கவர் பிளேயர் கவர்ல ஆடுறாரு. அதாவது ஹரியானா ஸ்டீலர்ஸோட மெயின் கவர் வந்து மோஹித் நண்டல். பட் அவர் வந்து ஒரு சில இஷ்யூ காரணமா அவர் பேன் பண்ணிட்டாங்க. அவரால் ஆட முடியாம போயிருச்சு இந்த சீசன். அவருக்கு பதிலா வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு பிளேயரை வந்து யூஸ் பண்ணாங்க, நேசமணி மணிகண்டன், மணிகண்டன் சொல்லிட்டு. பட் அவர் வந்து பெருசா ஆடல, சோபிக்கல. அவருக்கு பதிலா உள்ள வந்தவர் தான் சஞ்சய் அப்படிங்கிற பிளேயர். இப்ப வரைக்கும் அந்த டீமோட டிஃபென்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த தூணா இருக்காரு சஞ்சய். ஒரு பக்கம் இந்த டீமோட டிஃபென்ஸ் பாரு, ஒரு பக்கம் ராகுல் சேத்பல், கிங் ஆஃப் சூப்பர் டேக்கிள்ஸ், இன்னொரு பக்கம் லெஃப்ட் கார்னர்ல முகமது சொல்லவா வேணும். அவர் என்ன ரைடு அப்பப்ப போய் மிரட்டிட்டு இருக்காரு. தமிழ் தலைவா சொல்ல ஒரு பாத்திருப்பீங்க நீங்களே, கலக்கி இருந்தாரு. அது இல்லாம ஜெய்தீப் கேப்டன் இருக்காரு லெஃப்ட் கவர்ல.
ரைட் கவர்ல சஞ்சயோட கலக்கல் பெர்ஃபார்மன்ஸ். ஓவராலா அந்த டீமோட டிஃபென்ஸ் வந்து வேற லெவல் இருக்கனால தான் அவங்க டேபிள் டாப். கோச் யாருங்க? மன்பிரீத் சிங். கோச் சோ யாருங்க? இந்த சஞ்சய் அப்படிங்கிற யங்ஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த சீசன் வந்து தரமா இருந்துச்சு. சோ அருண், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சீசன் உள்ள வந்து கலக்கின இந்த சீசன் வெளியே தெரிஞ்ச பிளேயர்ஸ் மேபி அவங்க டெபியூட் முன்னாடியே கூட ஆயிருக்கலாம். பட் இந்த சீசன் தான் அவங்க வெளியே தெரிஞ்சிருக்காங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா. இது இல்லாம நாங்க யாரையாச்சும் மிஸ் பண்ணிருப்போம், கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்போம். அது யாருங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து மேபி பார்ட் 2 அப்படிங்கறத போடலாம். அண்ட் அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் கேப்டன் பத்தி போடலாமா இல்ல கோச்சஸ் பத்தி போடலாமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.